கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று வேத வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீத புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெறுகிறேன். இந்த வேத பகுதியில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நாம் தேவனை நம்பி இருக்கிறபடியினால் நான் சகாயம் பெறுவேன். இன்னைக்கு நாம் ஏதாவது நம் வாழ்க்கையில நடைமுறையில நமக்கு தேவைப்படுகிற நேரங்களில் ஒரு உதவி நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை நம்பி இருக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நாம் இன்னைக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆனா நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் இப்படி ஒரு பகுதி நாம் பார்க்க முடியும். 2 பேர் என் நாமத்தில் எங்கே ஒரு மனமாய் கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் வருவேன் என்று. 2 பேர் ஒருமித்து எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு காலையில இந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும் பொழுது, நம்பிக்கையற்றவர்களாய் இருக்க பண்ணுகிற அந்த சூழலை மாறி இன்னைக்கு இந்த வேதத்தின்படி அவர் மேல் பற்றுதலாய் நீங்க இருப்பீங்கன்னா உங்க எல்லா காரியங்களிலும் அவர் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் எங்கெல்லாமோ கலக்கமடைஞ்சு இருக்கிறோம், எதெல்லாமோ செய்து எதெல்லாமோ நடக்காம நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு சிலவங்க சொல்லுகிறத பார்க்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு கண்கள் இல்லையான்னு கூட பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே நீர் இதை பார்க்காமல் இருக்கிறீரோ என்று பேசுவதை கூட நான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு எனக்காய் என் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? என் கர்த்தர் எனக்கு இந்த தேவையை சந்திப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? என்னுடைய எதுவுமே தடைபடாதபடிக்கு நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, உங்க கையில எல்லா பலனும் உள்ளவர், எல்லா காரியங்களையும் செய்யவர், கருத்துள்ளவர் உங்களோடு உங்கள் பட்சத்தில் இருக்கிற பொழுது நாம் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்து நாம் தேவனை மறந்து இருக்கிறவர்களாய் இல்லாதபடிக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக என் தேவன் என்னோடு இருக்கிறபடிக்கால் நான் அசைக்கப்படுவதில்லை, என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று உறுதியாய் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிற காரியம், உன்னுடைய தேவைகள் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியே செய்வார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் காரியங்களை நடத்த ஆண்டவர் போதுமாய் இருக்கிறார். அவர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக இதை செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் இன்னைக்கு கடந்த நாட்களில் விசுவாசம் இல்லாத நம்பிக்கையற்றவர்களா இருந்தார்கள் என்றாலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உம்மேல் ஆண்டவரே பூரண நம்பிக்கையாய் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.